நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் வாங்கி பாத் அதாவது கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து 2 பெரிய கத்திரிக்காய் க்ரீன் கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதை வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். முதல்ல மசாலா வறுக்க போகிறோம். அதுக்கு இந்த ஸ்பூன் தான் நான் இன்றைக்கி அளவாக மெஷர்மெண்ட்க்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதே மாதிரி 3/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்ன சக்கை அதாவது பட்டை வந்து ஒரு இன்ச் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து இப்போ நன்னா ஒரு வாட்டி வறுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டுருக்கேன். கருவேப்பிலை ஒரே ஒரு கீத்து நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனியா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துட்டுருக்கேன். அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா சேர்த்துட்டுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு 4-5 பியாடகி சில்லி சேர்த்துட்டுருக்கேன். ஒரு 2 காரத்துக்காக 2 நார்மல் மிளகா சேர்த்துட்டுருக்கேன். நார்மல் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டுருக்கேன். அதே மாதிரி ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டுருக்கேன். இந்த கொப்பரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கொப்பரை, சின்ன கொப்பரையாக இருந்தால் அரை மூடி, பெருசாக இருந்தால் 1/4 மூடி கொப்பரை சேர்த்துட்டுருக்கேன். ஸோ இது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வறுக்க போகிறோம். கொப்பரை சேர்த்ததும் ரொம்ப வறுக்க வேண்டாம். ஒரு 3 மினிட்ஸ் வறுத்தாலே போகிறோம். அதுக்குள்ளே அது ஆகிடும். கடைசியாக வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெருங்காயமும் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும், ஒரு சின்ன துண்டு அதாவது ஒரு 2 இன்ச்சுக்கு புளி எடுத்துட்டு அதையும் இதில் சின்ன சின்ன பீஸாக பண்ணி போட்டுட்டு ஒரு வாட்டி நன்னா வறுத்து எடுத்துட்டுடலாம். இப்போ நன்னா ஆறினதும் இதை மிக்சியில் போட்டு தண்ணிலாம் விட வேணாம், ட்ரையாக பவுடராக அரைச்சி எடுத்துட்டுடலாம். ஸோ அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா வாங்கி பாத் பவுடர். நீங்கள் அதை அப்படியே ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா எப்போ வேணுமோ அந்த பவுடரை மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தாளித்து கத்திரிக்காய், கேப்சிகம், உருளைக்கிழங்கு இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மசாலாவை போட்டு பண்ணலாம். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சூண்டு ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெயில் தாளிச்சுட்டுருக்கேன். காரத்துக்காக ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தாளிச்சுட்டு நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் நறுக்கி வச்சுட்டு இருந்த கத்திரிக்காயை சேர்க்க போகிறோம். சேர்த்து தண்ணியெல்லாம் விடக்கூடாது. அது இந்த எண்ணெயிலேயே வந்து நன்னா வதங்கணும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த பொடியை சேர்த்து சும்மா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தை சேர்த்துட்டோன்னா நம்ம கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடும். இப்போது இந்த பிரிஞ்சால் மேலே நான் வந்து கொஞ்சூண்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டுருக்கேன். அப்புறம் இந்த மசாலா அண்ட் பிரிஞ்சாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டுருக்கேன். சாதத்துக்கு கடைசியாக சாதத்து மேலே சேர்த்துக்கலாம். நான் வந்து என்னோடய பழக்க தோஷத்தில் கொஞ்சூண்டு வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பட் ஆனால் வெல்லம் சேர்த்தல்னா தான் இந்த டிஷ் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சின்ன துண்டு, ஒரு நெல்லிக்காய் அளவு வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வாங்கி பாத் பவுடரை வந்து போட்டு நன்னா கலந்து விட்டுக்கலாம். கலந்து ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டாம். சும்மா ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே கலந்து விட்டேன்னா போகிறோம். இப்போ பாருங்கோ நன்னா கிரேவி மாதிரி ஆகிடுத்து. இதில் வந்து நம்ம சாதத்தை போட்டு கிளற வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னா சாதத்தை மேலே போட்டுக்கோங்க. பொடி உப்பு போட்டு நன்னா கலந்துட்டோன்னா வாங்கி பாத் ரெடி ஆகிடும். இது சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு, கேப்சிகம், பிரிஞ்சால் இது எதில் வேணாலும் இந்த வாங்கி பாத் பவுடரை போட்டு இந்த மாதிரி இந்த காயையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பட் ட்ரெடிஷ்னல் வாங்கி பாத்னு பார்த்தேன்னா இந்த கத்திரிக்காய் போட்டு பண்ணுறது தான். இன்னொன்று, நான் சொன்ன அளவில் நீங்கள் அந்த மசாலா போட்டு அரைச்சேல்னா மட்டுமே தான் இந்த ஸ்மெல்லும் இந்த டேஸ்ட்டும் வரும். கொஞ்சம் கூட குறைச்சி போட்டோன்னா கூட நமக்கு அந்த வாங்கி பாத் டேஸ்ட் வந்து கரெக்டாக வராது. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் கர்நாடகா ரெசிபி. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு தடவை இதை பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி சில இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை, இப்போ கசகசாலாம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, அது இல்லாமையே பண்ணலாம். பட்டை வாசனையே பிடிக்காது அப்படின்னு அதை போடாமையே பண்ணலாம். பட் ஆனால் ட்ரெடிஷ்னலாக பர்ஃபெக்ட் வாங்கி பாத் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே போட்டு தான் பண்ணணும். போட்டால் நல்லா சூப்பராக டேஸ்டியாக கமகமன்னு அப்படியே 4 வீடு தள்ளி வரைக்கும் இந்த ஸ்மெல் அப்படியே கம்முன்னு வரும்.
ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த பொடியை மட்டும் அரைச்சி வச்சுட்டேல, நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வதக்கி அதோட நீங்கள் இந்த பொடியை சேர்த்து கலந்து சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ஒரு பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. இன்னொன்று குழந்தைகளுக்கு ஏதாவது வித்தியாசமாக பண்ணி கொடுக்கணும், இல்லை கத்திரிக்காயே குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறது அப்படின்னு இப்படி பண்ணி கொடுத்தாலும் கண்டிப்பாக சாப்பிடுவா. ஏன்னா ஒரு வாய்க்கும் ஒரு கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்ணுன்னு தோணும். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.